என் தங்கமே, உன் நிலையை பார்த்து நீயே பரிதாபம் கொள்ளுகின்ற நிலைக்கு வந்து விட்டோமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. இங்கு ஆடியவர் ஆட்டெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும். இனி வருகின்ற காலங்கள் உன் கை ஓங்கத்தான் போகிறது. எந்த நிலையை பார்த்து நீ பயந்தாயோ அதை உனக்கு சாதகமாக மாற்றி நீ எதிர்பார்க்கின்ற அந்த காரியத்தில் வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன். முருகா முருகா என்று என்னை அழைத்து நீ சந்தோஷத்தில் என்னை திக்குமுக்காட மாற்றிவிட்டாய். இனி இந்த ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய். என் தங்கமே, நீ எத்தனை சோகத்திற்கும் இடையிலே நீ என்னை நோக்கி வந்திருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் கஷ்டத்தையும் கவலையும் நினைத்து கொண்டு நீ என்னிடம் முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய். வீழவே விழுந்து விட்டேனே, வாழவே வழி இல்லையோ, எனக்கு இதை தருவதற்குத்தான் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டு இருந்தீர்களோ என்று நீ கேட்கும் போது என் மனம் எவ்வளவு வலிக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் கொடியை பற்றி விட்ட பிறகும் எனக்கு கவலைகள் இல்லை என்பதில் தெளிவாக இருந்து கொண்டுதானே தைரியமாக ஒரு செயலை செய்தேன். ஆனால் தைரியத்தின் விளிம்பில் இப்படி ஒரு பேரதிர்ச்சி முடிவை அல்லவா எனக்கு காக்க வைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் அப்பா என்று எண்ணாதே. இந்த பேரதிர்ச்சி முடிவு பேரின்பமாக மாறுவதற்கான நிலை வந்துவிட்டது. என்னிடம் வந்துவிட்டாய். இனி உன் வாழ்வை மாறுவதற்கான நிலையை நான் உருவாக்கத்தான் போகிறேன். உன் விதியை இப்படித்தான் என்று எண்ணிக்கொள்ளி இருந்தாய். என் தங்கமே, நீ நினைத்ததை நான் நடத்தி தருவதற்கு வெற்றிகரமான செயலோடு வந்திருக்கும் போது அந்த வெற்றியும் அந்த மகிழ்ச்சியும் தருவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன். நீ எதிர்பாராதது எல்லாம் இரண்டும் ஒவ்வொன்றாக தள்ளி போய்விட்டதா என்று எண்ணிக்கொண்டு நீ கடைசியில் தான் என்னிடம் வந்து கொண்டு இருக்கின்றாய். அதுவும் உண்மைதான். ஏனென்றால் என் பிள்ளைகள் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீ வெற்றியை களம் காண முடியும். இப்பொழுது உடல் பலத்தால் உன் வெற்றியை போராடி விட்டாய். எது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டாய். இனி வீரத்தோடு அந்த விவேகம் செய்து செயல்பட்டால் உன் வெற்றியை இங்கு யாராலும் தட்டு நிறுத்தவே முடியாது. நீ எடுத்து வைத்த இந்த நிலையானது எனக்கும் இங்கு வசதிகள் ஆகி போய்விட்டது. ஏனென்றால் யாருக்கும் எந்த விளக்கத்தையும் கொடுக்காமல் உனக்கான பாதையில் நான் பேசாமல் வந்து கொண்டே இருக்கலாம். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். நீ எப்படி வாழக்கூடாது என்று ஒருவர் நினைத்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் மத்தியில் இப்படித்தான் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கப் போகிறேன் என்று சொல்வதற்கு உன் குலதெய்வத்தின் வாக்காகவே இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பெரும் சக்தி நான் உன்னிடத்தில் தான் கொடுத்திருக்கின்றேன். மற்றவர்களிடமிருந்து உன் காரியத்தை செய்யாமல் நீயாகவே விலகி கொண்டு இருக்காதே. நீ என் மீது பாரத்தை போட்டுவிட்டு தானே உனக்கான பாதையை தெளிவாக்க வந்திருக்கின்றாய். அதன் பிறகும் நீ எதற்காக தங்கமே அல்லது தவித்து கொண்டே இருக்கின்றாய்? இந்த முருகனை காண முடியாமலா? இந்த முருகன் சொன்ன செயலை செய்ய முடியாமல் ஆகிவிட்டது என்று எண்ணியா? அதுவல்ல. உன் கர்ம வினைகளும் உன் கர்ம பலன்களும் உன்னை நேரும் இந்த தருணத்தில் மற்றதெல்லாம் தானாகவே விலகிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் தங்கமே, நீ எதிர்பார்த்ததை நான் நடத்தி தருவதோடு மட்டுமல்ல, முன்னாடி நின்று கொண்டு முன் வரிசை நின்று கொண்டு உன் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போவதற்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ மடியேந்தி கேட்டதை நான் மனமிறங்கி தராமல் விட்டு விடுவேனா? அல்லது நான் மறந்து விட்டேனோ என்று எண்ணிக்கொள்ளாதே. இந்த கந்தனும் கடம்பனும் உன்னை சுற்றி வந்திருக்கும்போது நீ எந்த திசையில் நோக்கி என்னை அழைத்தாலும் அப்பா என்று கூப்பிட்டாலும்
குறளுக்கு உன் வெற்றி பாதையை தீர்மானிக்க உன் முருகனானவன் நான் வந்து விட்டேன். என் தங்கமே, உனக்கு சொந்தம் என்று கொண்டாட யாரும் இல்லை என்றுதானே நீ எண்ணிக்கொண்டு இருந்தாய். உன் சொந்தத்தை நான் வாழ்க்கையாக மாற்றி தருவதற்கு என் ஆசையை நான் வழங்கிவிட்டேன். இனி நீ அவர்களுக்கு எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் அந்த வருத்தத்தையும் காயத்தையும் தாண்டி உனக்கான வெற்றி பயணத்தில் உன்னை நிலைநாட்டவே முடியாது. எதுவாக இருந்தாலும் அதை துணிச்சலோடு ஏற்றுக்கொண்டு உன் முடிவை நீ எடுக்க கற்றுக்கொள். மற்றவர்கள் உபதேசம் என்னும் வடிவில் உனக்கான பாதையை முறியடித்து விட்டு உனக்கான வெற்றியை தடுத்து நிறுத்திவிட்டு அங்கு ஏதேதோ செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனாலும் என் தங்கமே, உன் மனதில் என்ன இருக்கின்றது என்று அறிந்துவிட்டு தான் நான் ஓடோடி வந்து இருக்கின்றேன். நீ மகிழ்வான நேரத்தில் இந்த முருகனை நம்பிய பிறகு உனக்கு மாற்றங்கள் நிகழாமல் ஆகிவிடுமா என நீயோ எத்தனை நாள் என்று எண்ணிக்கொள்ளாமல் எத்தனை நாளாக இருந்தாலும் இந்த போராட்டத்தின் முடிவிலே எனக்கு என் அப்பன் வெற்றியை தான் தருவான் என்று நினைத்துக்கொள். நான் செய்கின்ற செயலில் மன உளைச்சலை தந்தை விட்டானோ என்று எண்ண வேண்டாம். மன உளைச்சல் என்பது நீ எண்ணிக்கொள்ளும் எண்ணமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. தெளிவுரை கொடுப்பதற்கு நான் இருக்கும்போது உன் மனதில் வருத்தங்கள் தேவையில்லை. யார் எப்படிப்பட்டவர் என்ற உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்கு நானே வந்து இருக்கும்போது, உன் வெற்றி பாதை தீர்மானிக்க நானே வந்து இருக்கும்போது நீ மனம் வருந்தாதே. உனக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் நான் பார்த்து பாதகமான நிலையை ஏற்படுத்தி தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். உன் மனதை சிதைத்து கொண்டு இருப்பவர் ஒருவர் நிச்சயமாக மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார். ஏனென்றால் நீ இப்போதெல்லாம் என் பேச்சை கேட்காமல் எங்கெங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, உனக்குள் இருக்கும் உன் மகிழ்ச்சியை உன்னை தேடித்தரத்தான் வந்து இருக்கின்றேன். நான் அங்கு எத்துணை காலம் என்ற நிலையில் உன் மனதில் ஆளாத சிந்தனையோ வளர்த்து கொள்கிறாய். காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காமல் அந்த காரணமாகவே இந்த முருகன் வந்து கொண்டு இருப்பான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை கடந்து வருவதுதான் இயல்பு. யாருக்குத்தான் இங்கு கஷ்டம் இல்லை, யாருக்குத்தான் இங்கு கவலை இல்லை என்ற நிலை உனக்குள் இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். நடத்தி வைப்பது நானாக இருக்க பட்சத்தில் நீ வேறு யாரையும் தேடி அவசியமே கிடையாது. யாசகம் பெறப்போகும் நிலை வந்துவிடுமோ என்று தானே எண்ணிக்கொள்கிறாய். எனக்கு உரிமையானது என்னை விட்டு போய்விடுமோ என்று தானே எண்ணிக்கொள்கிறாய். என் தங்கமே, உனக்கு உரிமையானது என்றும் உனக்கு பிடித்தமானது என்றும் உன் மனம் விரும்பியது என்றும் அறிந்துவிட்ட பிறகும் நான் அதை மற்றவரின் கையில் எப்படி ஒப்படைப்பேன் என்று நினைக்கின்றாய்? இதோ சோதனை காலத்திற்கும் வேதனை காலத்திற்கும் இடையில் நீ நடத்துகின்ற போராட்டத்தை முடித்து வைத்து இனி என் பிள்ளைகளுக்கு நல்லதை தரும் நல்ல விஷயத்தை சொல்லித்தரத்தான் நான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைத்ததை நான் நடத்தி தர வந்து இருக்கும்போது, வெற்றியின் பக்கத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது, நீயாகவே உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை வாங்கி கொண்டு இருக்கும்போது, கால நேரம் கடந்து விட்டதை நினைத்து எல்லாம் வருத்தமடைய வேண்டாம். என் கால நேரம் கடந்து விட்டாலும் எனக்கு சரியானதையும் எனக்கு தரமானதையும் என் அப்பன் முருகன் எனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள். நீ எங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக வைத்துக்கொள். எந்த நிலையில் என்ன என் பிள்ளைகளுக்கான எந்த நிலையும் கடந்து போகச் செய்து உன் மனதில் இருக்கின்ற சந்தேகங்களை விலக்கி வைத்து விட்டு உன் மகிழ்ச்சியை கைகூடி வைப்பதற்கு நான் வந்து இருக்கின்றேன்.
மாற்றத்தை தேடும் என் பிள்ளைக்கு நல்வாய்ப்பை வரங்களாக அள்ளி குவிக்க வந்திருக்கும் போது இனி உன் வாழ்க்கையில் ஏறு முகம்தான். நீ நினைத்ததை நான் தர வந்து இருக்கும் போது யாரையும் எதற்காகவும் அழ வேண்டாம். உன் விருப்பப்படிதான் உன் செயல்கள் அத்தனையும் நான் நிறைவேற்றி இருக்கின்றேன். இனியும் மனமருந்தாதே. நடப்பது யாவும் நன்மையானதாக நல்லதாகவே நடக்கப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். இனி வெற்றி உன் வசமாகத்தான் மாறும். யாம் இருக்க